கள்ளக்குறிச்சி விஷச்சாரா மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வியாபாரி முத்துவை சிபிசிஐடி போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து முத்துவிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஷச்சாராய வியாபாரி முத்து தற்போது கைது செய்யப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து முத்துவிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி 47 பேர் பலியான நிலையில் மேலும் பலர் தீவிர சிகிச்சையில் எடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் விஷச்சாராய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விஷச்சாராய வியாபாரி முத்துவை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்து கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிபிரசாத் இணைப்பில் இருக்கிறார். ஹரிபிரசாத், முழுமையான விவரங்கள். வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, புதுச்சேரி, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்த அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசாரால் 11 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது தேசசமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழப்பிற்கு காரணமான பிரபல சாராய சிபிசிஐடி போலீசார் கைது செய்து கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து அவரிடம் ரகசியமாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.